வாங்க, இன்னைக்கு நாம கண்கள பத்தி சுருக்கமா பார்க்கலாம். நாம பார்க்கறதுக்கு பயன்படுத்துற அந்த உறுப்பு விலங்கு உலகத்துல உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு பெரிய போட்டியில எப்படியெல்லாம் உருமாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம், கண்கள்ல ரெண்டு முக்கியமான டிசைன் இருக்கு. ஒன்னு நம்மள மாதிரி ஒரே ஒரு லென்ஸ் வச்சு தெளிவா ஒரு படத்தை உருவாக்கிட சிம்பிள் கண்கள். இன்னொன்னு தான் பூச்சிகளோட காம்பவுண்ட் கண்கள். அதுல ஒமாடடியான்னு சொல்ற ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி லென்ஸ்கள் இருக்கும். இதனால தாங்க ஒரு ஈய நம்மால அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியறதில்ல. ஏன்னா அதுக்கு ரொம்ப பரந்த பார்வையும் சின்ன அசைவு கூட டக்குன்னு கண்டுபிடிக்கிற திறனும் இருக்கு. சரி, ஆனா எதுக்கு இத்தனை விதமான கண்கள்? இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆயுத போட்டியே நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்வையுள்ள முதல் வேட்டை விலங்கு உருவானதும் மத்த உயிரினங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஒன்னு தப்பிக்கணும், இல்லனா வேட்டையாடணும். இதுக்காக பார்வையை இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இந்த போட்டியோட விளைவாதான் சில ரொம்பவே ஆச்சரியமான கண்கள் உருவாச்சு. உதாரணத்துக்கு ஸ்கேலப்னு ஒரு கடல் சிப்பி இருக்கு. அதுக்கு நூத்துக்கணக்கான கண்கள். ஆனா லென்ஸுக்கு பதிலா கண்ணாடிகளை வச்சு பாக்குது. யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் மாண்டஸ் இறால். அடேங்கப்பா, விலங்கு உலகத்திலேயே ரொம்பவே சிக்கலான கலல் விஷன் அதுக்கு தான் இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, கண்கள்ங்கிறது வெறும் பாக்குறதுக்கான உறுப்பு மட்டும் இல்ல, அது உயிர் வாழ்றதுக்கான ஒரு பரிணாம போட்டியில உருவான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்.